குழந்தையே, பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பாராத பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது. இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே. நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். சரி, நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கை கொடுத்தாலும், அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கிவிட நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது அல்லவா? சரியான இந்த நேரத்தில் உன் அப்பா எனக்கு தெரிந்தது, உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை நினைத்து தினமும் வருந்தி கொண்டிருக்கின்ற இவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளுக்கு இவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. நீ அழுவதை உணர்ந்ததனால்தான் அவர்களும் கண்ணீர் விட்டு செல்கின்றார்கள். இதை நீ மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா? அப்பா எதை பற்றி சொல்ல வருகிறார் என்பது உனக்கு இப்பொழுதாவது தெரிகின்றதா? ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். உன்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர் தான் வந்து செல்கின்றார். அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்திற்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது. ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் கேட்கும்படியாகத்தான் எல்லாமுமே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடக்கின்றது. இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் என்பது தான் ஆச்சரியம். இதற்கு முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ஒரு அமைதி அங்கே இருந்து கொண்டிருந்தது. எப்பொழுது எல்லோருக்குள்ளும் ஒரு நிதானம் இருந்து கொண்டிருந்தது. எதை செய்தாலும் நன்றாக யோசித்து விட்டு செய்யும் ஒரு பக்குவம் எல்லோருக்குள்ளும் இருந்தது. எல்லோருமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இத்தனை பிரச்சனைகள், அதற்கெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் இதற்கும் உன் இல்லத்தின் வாசலில் வந்தவருக்கும் அதீத தொடர்பு இருப்பதை உன் அப்பாவால் கண்டுபிடிக்க முடிந்தது. என் குழந்தையே, அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டும் அல்லவா? அவர்கள் யார், உன்னை எதற்காக பார்த்து அழுகின்றார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதற்காகத்தான் அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் என்ன சொன்னார், எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதனை நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றவர் இவர் ஒரு ஆண், அதுவும் ஒரு வயதான நபர். என் குழந்தையே, சமீபத்தில்
உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவரின் ஆத்மாதான் அது. இந்த ஆத்மா உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அவர்கள் அறிய விருப்பப்படுகின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களுக்கும் அவர்கள் இல்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுது எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறுகின்றார்கள். எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது வருத்தப்படுகின்றது. நான் இவர்களை கரை சேர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய விதி முடிந்து விட்டது. நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு நல்ல வழியாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்து சென்றிருக்கலாம். நான் காட்டி கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல. நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள். எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள். சத்தத்தை கூட சற்று அதிகமாகத்தான் சொல்கிறார்கள். எந்த ஒரு விஷயமானாலும் அது வெளியில் தெரிகின்றது. பிரச்சனைகள் நடப்பது மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகின்றது. அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். எதிர்காலம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இனி எப்பொழுதும் என் இல்லத்திற்கு துணையாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள், என் குடும்பத்தை காக்க வேண்டும் பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. நான் இடையில் விட்டு சென்று விட்டேன். நீயாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி என்னவென்று இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். எல்லோருக்கும் இது போன்று இல்லை. சில குடும்பங்களுக்கு சில உறவுகள் பிரிந்து விட்டது என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று கரை சேர்ந்து விடுவார்கள். ஒரு சிலர் அவர்களை மட்டுமே நம்பி இருந்ததனால் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைத்தது போல வாழ ஆரம்பித்து விடுவார்கள். கடைசியில் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தை பற்றியும் அவ்வளவோ கணக்கில் எடுத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். இதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற
ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். ஆத்மாதானே வந்து சொன்னது என்று நினைக்காதே. நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே. அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்பது எனக்கு தெரியும். என் குழந்தையே, இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு, இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றது. எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கான எதிர்காலத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்று அது நினைக்கின்றது. அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர்கள் மனமகிழ்ந்து இங்கிருந்து நிம்மதியாக அவர்களின் ஆத்மாவின் உலகத்திற்கு சென்று வாழ்வார்கள். அப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா? அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக இதை செய்து நீ அனுப்பிவிட வேண்டும். என்றும் இந்த அப்பா உனக்கான ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பேன். உனக்கு என்றும் துணை நிற்பேன். நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும்.